நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வட்டமலை பகுதியில் கார் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கார் மரத்தில் மோதிய அதிர்ச்சி காட்சியானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோவிந்தராஜ். வணக்கம் கோவிந்தராஜ். நாமக்கல் மாவட்டம் வட்டமலையில் மரத்தில் கார் மோதிய பரபரப்பு காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்துக்கான காரணம் என கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரவீனா, கேரளா மாநிலம் கொச்சின் பகுதியை சேர்ந்தவர் விஷாக் மற்றும் எல்விஸ் டென்னி. இவர்கள் இருவரும் நண்பர்கள். இருவரும் பெங்களூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று ஓணம் திருவிழா கேரளா மாநிலத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றதால் இரண்டு இளைஞர்களும் தனது காரில் 2 நாட்களுக்கு முன்பு விடுமுறை எடுத்துக்கொண்டு ஓணம் திருவிழா கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு சென்று இருக்கின்றனர். பின்னர் இன்று பணிக்கு செல்வதற்காக மீண்டும் கொச்சினில் இருந்து பெங்களூருக்கு தங்களது கார் மூலம் திரும்பி வந்துள்ளனர். இதில் காரினை விசாக் ஓட்டி வந்துள்ளார். எல்விஸ் டென்னி அருகில் அமர்ந்து வந்திருக்கிறார். கார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதியான வட்டமலை என்னும் பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் பறந்து சென்றது. அப்போது சாலையின் பக்கவாட்டில் இருந்த மரத்தை உடைத்து கீழே விழுந்து துப்புநூறாக உடைந்துள்ளது. அப்போது நெடுஞ்சாலையில் ஓரமாக உள்ள வீட்டின் வாசலில் கூட்டிக் கொண்டிருந்த பெண் அதிர்ச்சி அடைந்து அருகில் இருந்த மின்கம்பத்தை பிடித்தார். இந்த விபத்தில் கார் முழுவதும் சேதமடைந்த நிலையில் காரில் பயணம் செய்த 2 இளைஞர்களும் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கின்றனர். இந்த விபத்து குறித்த குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த விபத்து நடந்ததற்கான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்தான சிசிடிவி காட்சிகளை தான் நாம் நேரில் பார்த்து வருகிறோம். ரவீனா, முழு விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கோவிந்தராஜ்.